தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ரஜினி ஓபிஎஸ்ஐ சந்திக்கிறார், ரஜினி சீமானை சந்திக்கிறார், ரஜினி சசிகலாவை சந்திக்கிறார். இப்படியான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ரஜினி என்ன தமிழ்நாட்டின் ராஜரிஷியா? தமிழக அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பிஜேபியின் சங்கியின் மற்றொரு அரசியல் தலைமை பீடமா? இப்படி பல கேள்விகள் ரஜினியை சுற்றியும் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு அரசியலில் ரஜினி எப்போது கால் பதித்தார்? திரைப்படத்துறையில் இருந்த ரஜினிகாந்த் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 87க்கு பிறகு தமிழ்நாட்டின் எம்ஜிஆர் ஆக்குவதற்கு சில பார்ப்பன சக்திகள் முயற்சி செய்தார்கள். இந்த ஒய்ஜி மகேந்திரன் குடும்பம் அடுத்து திரைப்பட புகழ், ரஜினிகாந்தினுடைய திரைப்பட புகழ் உச்சம் தொட்டு நின்ற பொழுது எம்ஜிஆராக இவர் பார்க்கப்பட்டார். பார்ப்பன ஊடகங்கள், பார்ப்பன அடிவருடி ஊடகங்கள், தமிழ்நாட்டை மொத்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் அத்தனையும் ரஜினிக்கு மிகப்பெரிய ராஜரிஷி பிம்பத்தை கொடுக்கப்பட்டது. கருணாநிதியால் அவர் தலையில் வைத்து கொண்டாடப்பட்டார், மூப்பனாரால் தலையில் வைத்து கொண்டாடப்பட்டார், டெல்லி தலைமைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ரஜினி நினைத்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற கடைசி கட்டத்தில் சசிகலா குடும்பத்தால் அடி வாங்கப்பட்டு மிதி வாங்கப்பட்டு புரட்டி எடுக்கப்பட்ட சோவனுடைய மகன் மிடாஸ் கோல்டில் விரட்டி அடிக்கப்பட்டார். இந்த ராஜரிஷி சோவால் ரஜினி உச்சம் தலையில் முதல் உள்ளங்கால் வரை பாதுகாக்கப்பட்டார். தமிழக ஊடகங்களை தாண்டி வட இந்திய பார்ப்பன ஊடகங்கள் வரை எம்ஜிஆருடைய இடம் காலியாக உள்ளது. அந்த இடத்திற்கு இன்னொரு மராட்டி தலித், மகாராஷ்டிராவை சேர்ந்த சிவாஜி ராவ் கெய்க்வாட் என்ற ஒரு தலித் பார்ப்பன பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் பார்ப்பனராக்கப்பட்டார். ஒட்டுமொத்த ஊடகங்களும் அவரை நோக்கியே நின்றது, அத்தனை அரசியல் கட்சிகளும் அவரை நோக்கியே நின்றது, அத்தனை திரைப்பட இயக்கங்களும் அவரை நோக்கியே நின்றது. ஆக எம்ஜிஆருக்கு பதில் ரஜினிகாந்த் தான் அடுத்த முதலமைச்சர். திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக பார்ப்பன சக்திகளால் அவர் முன்னிறுத்தப்பட்டார். இதுதான் ரஜினியினுடைய ஏறக்குறைய 30-35 ஆண்டு கால அரசியல். பாலச்சந்தர் அவரை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் கருணாநிதி தான் அவரை முன்னிலைப்படுத்தினார். அதற்கு பின்னணியில் மூப்பனாரும் இருந்தார், பிஜேபியும் இருந்தது, சோவும் இருந்தார். இப்படி அத்தனை குருமூர்த்திகளும் இருந்தார்கள். குருமூர்த்திகள் அத்தனை பேரும் ரஜினியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். திரைப்பட உலகம் அவருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்டது. ரஜினி சொன்னால் சரி என்கின்ற நிலைக்கு அன்றைய திரைப்பட நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி அமைப்பு அத்தனையும் ரஜினிக்காக தவம் கிடந்தது. ரஜினியினுடைய கண்ணசைவுக்காக தேங்கி நின்றது. திமுகவில் உட்கட்சி சண்டை, உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவதற்கு துரைமுருகன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். துரைமுருகனை பகைத்து கொண்டால் வன்னியர் வாக்கு வங்கி, அது ராமதாஸாக இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே சிவி சண்முகம், துரைமுருகன், மறைந்த வீரபாண்டி ஆறுமுகம், அத்தனை வன்னியர் வாக்கு வங்கிகளும் துரைமுருகனுக்கு பின்னால் நிற்கும். துரைமுருகனால் அத்தனை சக்திகளையும் ஒரு மணி நேரத்தில் ஒரு தொலைபேசியில் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர முடியும். ராமதாஸ் ஒரு அறிக்கை விடுவார், சிவி சண்முகம் ஒரு அறிக்கை விடுவார், கேபி முனுசாமி ஒரு அறிக்கை விடுவார், அத்தனை. அதனால் நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் வன்னியர் சமூகத்தை பகைத்து கொள்ள முடியாது. செஞ்சி ராமச்சந்திரன் களத்துக்கே வருவார். இதெல்லாம் பின்னணியில் நடக்கும் என்பது மு க ஸ்டாலினுக்கு அவருடைய உளவுத்துறைக்கும் தெரியும். அதனால்
ரஜினியினுடைய உதவியை நாடுகிறார்கள். ரஜினியிடம் நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சிக்கல், அந்த முடிச்சிக்கலை அவிழ்த்தெடுக்க வேண்டிய வலிமை உள்ளவர் நீங்கள்தான். பிஜேபியும் உங்களுக்கு பின்னணியில் இருக்கிறது. டெல்லி தலைமை உங்களிடம் அடிபணிந்து கிடக்கிறது, அடையாளமாக கிடக்கிறது. அதனால் என்னுடைய கட்சி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, என்னுடைய இளவரசனை பட்டம் கட்டுகள் என்று சொல்கிறார். இதற்காக கோபாலபுரத்தினுடைய கூஜா ஏவா வேலுவாள் புத்தகம் தயாரிக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தை தயாரித்த அந்த குழு ஆனந்த விகடன் முன்னாள் ஆசிரியர் திருமாவேளன் குழு. ரஜினி புத்தகத்தை வெளியிட்டு திமுகவில் ஏறக்குறைய அரங்கம் நிறைந்த 5000 பேர் அரங்கம். அதில் துரைமுருகனுக்கு நேரடியாகவே கண்டனம் தெரிவிக்கிறார். கருணாநிதி கண்ணிலே விரல் விட்டு ஆட்டுகிற நீங்கள் படித்து முடித்து பள்ளியை விட்டு வெளியேறுங்கள், திமுக பள்ளியிலிருந்து வெளியேறுங்கள் என்று மராட்டி தலித் சிவாஜிராவ் கெய்க்வாட் துரைமுருகனுக்கு கட்டளை இடுகிறார் என்று சொன்னால் இந்த ராஜரிஷி அதிகாரத்தை திமுக வழங்குகிறது. இதற்கு முன்பு கருணாநிதி வழங்கினார். இத்தனை பேர் வழங்கப்பட்டு ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று ஜெயலலிதாவோடு நேரடியாக மல்லு கட்டினார். யார் இந்த அதிகாரத்தை, இந்த வலிமையை கொடுத்தது? கருணாநிதியும் காங்கிரஸும் தான் அன்றைய கடன் கொடுத்தது. காங்கிரஸ் மூப்பனார் நரசிம்மராவை நினைத்த நேரத்தில் ரஜினியை சந்திக்க வைக்கிறார். திரைப்படத்துக்கு வெளிநாடுகள் செல்லுகிற பொழுது டெல்லியில் இறங்கி நரசிம்மராவை பார்த்துவிட்டு தான் செல்லுவார். நரசிம்மராவை பார்ப்பதற்கு பல வெளிநாட்டு தூதர்கள், வெளிநாட்டு அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர்களெல்லாம் காத்துக்கொண்டு நாள் கணக்காக, மாத கணக்காக காத்து நிற்கிற பொழுது திரைப்படத்துக்காக கொஞ்சம் குமரிகளோடு கொட்டடி அடிப்பதற்கு இந்த 70 வயது இளைஞன், 70 வயது தாத்தா டெல்லிக்கு செல்லு, நீங்கள் அமெரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கோ, லண்டனுக்கோ, ஃப்ரான்ஸுக்கோ செல்லுகிற பொழுது அப்படியே இறங்கி பார்த்துட்டு போவார். இந்த அளவுக்கு அவருக்கு மூப்பனார் ஒரு அதிகார மண்டலத்தை உருவாக்கி கொடுத்திருந்தார். காரணம், முட்டாள் தமிழர்கள். காவிரி பிரச்சனையில் ரஜினியுடைய நிலை என்ன? கச்சத்தீவு பிரச்சனை ரஜினி நிலை என்ன? ஈழத்தமிழர் பிரச்சனை நிலை என்ன? எந்த பிரச்சனையிலும் டெல்லி எதை சொல்லுகிறதோ, காரி துப்புகிறதோ அதை எடுத்து தன்னுடைய கருத்தாக சொல்லுவார். காரணம், பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் உயர்ந்து விட்டது. டெல்லியை பகைத்து கொள்ள முடியாது. டெல்லி சொல்லுகிற, டெல்லியில் இருக்க காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்து முடிக்கிற ஒரு ஏவலாளி கூலியால் தான் இந்த ரஜினி. ஆனால் தமிழர்களுக்கு ராஜ ரிஷி. எப்பொழுது கட்சி ஆரம்பிப்பார், அந்த கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று அண்ணாமலை வேலையை எடியூரப்பாவால் சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கு முன்பு சமரசம் செய்து வேலையை விட்டு தப்பி ஓடி வந்த அண்ணாமலை கோடம்பாக்கம் ராகவேந்திரா திருமண மன்றத்தை சுற்றி வருகிறார். ரஜினியை கட்சி ஆரம்பித்தால் அதில் இணைந்து விடலாம் என்று. ஆக ரஜினி கட்சி ஆரம்பிப்பதாக ஏறக்குறைய 30-40 ஆண்டு காலமாக அந்த தொண்டர்களை வேலை வாங்குகிறார். தொண்டை பூரா கொடி கட்டுறான், தோரணம் கட்டுறான், பாலுபிஷேகம் பண்ணுறான், கட் அவுட்ரு பண்ணுறான். ரஜினி ரசிகர் மன்றம் என்பது 40 ஆண்டு காலமாக திரைப்படத்தை வெளியிடுவதற்கான அரசியல் மையமாக பார்க்கப்பட்டது. 50,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து இன்று 180-200 கோடி ரூபாய் சம்பளத்தை எடுக்கக்கூடிய நபராக மாறியிருக்கிறார். ஆதலால் தமிழ்நாடு அரசியல் கருணாநிதியை சேப்பாக்கம் தொகுதியில் எழுதுகிறார்கள். அண்ணன் ரஜினியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் கருணாநிதி. கருணாநிதி எப்பொழுது அரசியலுக்கு வந்தார், ரஜினி எப்பொழுது திரைப்படத்துக்கு வந்தார். ஆக ரஜினியுடைய ரசிகர்களுடைய வாக்கை கையேந்தி மடிப்பிச்சை கேட்கிற அளவுக்கு கருணாநிதி குடும்பம் தரம் தாழ்ந்து போய்விட்டது. இதுதான் ரஜினியை ராஜரிஷியாக்கியது பார்ப்பனர்களால். ரஜினியினுடைய இடத்தை தக்க வைப்பதற்காக தான் விஜயகாந்த் களமிறக்கப்பட்டார். விஜயகாந்த் களமிறங்கினார். இன்றைக்கு விஜய் களமிறங்கி இருக்கிறார். ஆக தமிழ்நாடு அரசியல்
திரைப்பட கழிவறைக்குள், திரைப்பட கோடம்பாகம் கொட்டகைக்குள்ளே முங்கி போக வைப்பது தான் திராவிட இயக்கம். இந்த இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வருகிறார், அதற்கு ரஜினி ஆதரவு தெரிவிக்கிறார். சரி, சீமான் உடைய தமிழ் தேசியம் என்பது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் தமிழ் தேசியம். 50,000 இளைஞர்களும் 5 லட்சம் மக்களும் ரசித்து ரசித்து இந்திய பார்ப்பனர்களால் கொல்லப்பட்டார்கள். இந்த தமிழ் தேசிய எழுச்சி என்பது திராவிட இயக்கத்தினுடைய ஆணிவேரை ஆசிட் ஊற்றி அழிப்பதற்காகத்தான் 50,000 இளைஞர்கள் திரண்டார்கள். அவர்களெல்லாம் இந்த கோடம்பாக்க இன்னொரு கலிசடை சீமானுக்கு விஜயலட்சுமியினுடைய வயிற்றில் தமிழ் தேசியத்தை வளர்த்த இந்த சீமா இன்றைக்கு தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்துவதற்கு ரஜினியினுடைய உதவி தேவைப்பட்டு ரஜினி வீட்டில் தவம் கிடக்கிறார், கொல்லைப்புறத்தில் தவம் கிடக்கிறார். சசிகலா அரசியலிருந்து தூக்கி எறியப்பட்டு மீண்டும் எனக்கு அரசியல் வாய்ப்பை கொடுங்கள் என்று ரஜினி வீட்டிலே தவம் கிடக்கிறார். ஓபிஎஸ் அடுத்து அவரும் தவம் கிடக்கிறார், ஸ்டாலின் தவம் கிடக்கிறார். இப்படி அத்தனை பேரும் தமிழ்நாட்டினுடைய பிதாமகன் ராஜ ரிஷி கியாப்பை விஸ்வநாதமா, அண்ணல் தங்கோவா, பெருஞ்சித்திரனாரா, பெருஞ்சித்திரனார் வீட்டில் பிரபாகரனை உமா மகேஸ்வரன் 2 பேரும் பாண்டி பஜாரில் துப்பாக்கி சூடு நடத்தி கொண்ட பொழுது 2 பேரையும் அழைத்து பஞ்சாயத்து செய்தவர் பெருஞ்சித்திரனார். 2 பிரபாகரனையும் உமா மகேஸ்வரன் என்ற 2 பிளாட் இயக்கத்தினுடைய தலைவர், விடுதலை புலிகளுடைய தலைவர். முதல்ல 2 பேரும் தமிழ் புலிகள், புதிய புலிகள், இப்படி அமைப்பை வைத்திருந்தவர்கள் தான் 2 பேர் சுட்டுக் கொண்டார்கள் என்று, ஒருவரை தாக்கி அழித்து கொண்டார்கள் என்று இருவரையும் அழைத்து அமர வைத்து 2 தமிழ் தேசிய தலைவர்கள், உலகமே நடுங்கிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஈழத்தமிழனும் பல ஆயிரம் கோடி டாலர்களை கொட்டி கொடுத்த 2 தலைவர்களையும் அமர வைத்து இருவரும் சமரசம் செய்து வைக்கக்கூடிய தகுதியை பெற்றிருந்த பெருஞ்சித்தனாருடைய மறு உருவமா ரஜினி. கியாப்பை விஸ்வநாதன் பெரியாரோடு சமர் செய்கிறார். தமிழர் கழகம் என்று அறிவிக்கப்பட வேண்டும். இது திராவிடர் கழகம் அல்ல, தமிழர்களுக்கான கழகம். கள்ளக்குறிச்சி மாநாட்டில் நான் இந்த ஏமாற்று வேலையை செய்ய தயாராக இல்லை, அண்ணாவிடம் அதை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது தமிழர் கழகம் வர முடியாது, திராவிடர் கழகம்தான் என்று தமிழனை திராவிடனாக்கிய துரோகி தான் காஞ்சிபுரம் கணக்கப்புள்ள அண்ணாதுரை. அப்போது கியாப்பை விஸ்வநாதன் தூக்கி வீசிவிட்டு தமிழ் தேசியம் திராவிட தேசியமாக மாறிவிட்டது என்று வேதனையோடு மறைந்து போனார். அந்த கியாப்பை விஸ்வநாதமா ரஜினிகாந்த்? மொழி ஞாயிறு தேவநாய பாவாணர், தமிழ் மொழியினுடைய மூலத்தை தோண்டி எடுத்தவர் தேவநாய பாவாணர். அவரை எம்ஜிஆர் மட்டும்தான் மதுரை 80 மாநாட்டில் பெருஞ்சித்தனாருடைய குருவான தேவநாய பாவாணரை நீங்கள் அரசியல் மேடை ஏற்றி அவரை அந்த மேடையிலே ராஜகுருவாக ஏற்றுக்கொண்டார். எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்ட தேவநாய பாவாணரா ரஜினிகாந்த்? இப்படி பல பல கேள்விகள் நீங்கள் தமிழகத்தில் தொத்தி நிற்கிறது. ரஜினிகாந்த் எந்த சமூக பிரச்சனைக்கும் சிந்தித்து கூட பார்க்காதவர். ஆனால் திரைப்பட கொட்டகையில் தமிழ் இளைஞன், அரசியலே தெரியாத தமிழ் இளைஞன், தலித் அரசியல் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, திராவிட இயக்க அரசியல் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, தமிழ் தேசிய அரசியல் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் அக்டோபர் 27 விஜய் வீட்டில் அத்தனை பேரும் தவம் கிடக்கிறான். தமிழ் தேசியம் தவம் கிடக்கிறது, தலித் தேசியம் தவம் கிடக்கிறது, திராவிட தேசியம் தவம் கிடக்கிறது. அத்தனையும் எங்கே போய் தவம் கிடக்கிறது? விஜய் வீட்டில், பனையூர் பண்ணை வீட்டில் தவம் கிடக்கிறது. ஆக தமிழ் தேசிய ராஜரிஷிகளெல்லாம் பனையூர் பண்ணை வீட்டில் திரிஷாவோடும் கீர்த்தி சுரேஷோடும் காதல் டூயட் பாடுகிற முன்னாள் ரஜினி, இந்நாள் ரஜினி, சின்ன ரஜினி, பெரிய ரஜினி, இவர்கள் தான் தமிழ்நாட்டுடைய ராஜரிஷிகள் என்று சொன்னால் நீங்கள் ஓபிஎஸும் சீமானும் அத்தனை பேரும், சசிகலா உட்பட, கருணாநிதி உட்பட, ஸ்டாலின் உட்பட, உதயநிதி உட்பட
அத்தனை தமிழ் தேசியம், தலித் தேசியம், திராவிட தேசியம், இந்திய தேசியம், சர்வ தேசியம் அத்தனையும் கரைத்து குடித்த ஞான பழமா ரஜினிகாந்த். 70 வயதில் கொஞ்சம் குமரி, 17-18 வயசு கொஞ்சம் குமரிகளோடு கூத்தடிப்பதற்காக வெளிநாடுகளில் திரைப்படம் என்ற பெயரில் சல்லாபம் பண்ணுகிற இந்த நபரை நோக்கி தமிழருடைய அரசியல் அங்கே கோடம்பாக்கம் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் காத்து கிடக்கிறது என்றால் தமிழர்களுடைய வேதனையை என்னவென்று சொல்லுவது? இதிலிருந்து தமிழனை மீட்டெடுக்க வேண்டிய அவசிய தேவை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.